ரைட். மூணாவது கேள்வி சொல்கிறாங்க, கரண், விமல், சசி ஆகிய மூவரும் வியாபாரம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டனர். வருட ஆரம்பத்தில் கரண் ரூபாய் 80,000 விமல் ரூபாய் 1,25,000 முதலீடு செய்கிறார். ரைட். ஆக கரண் 80,000 ரூபாவையும் இவர் விமல் 1,20,000 ரூபாவையும் முதலாவது வருட ஆரம்பத்திலேயே முதலிடுறாங்க. ரைட். அப்போ சசி வருட ஆரம்பத்தில் முதலீடல்ல. ரைட். முதலீடு செய்யணும். 4 மாதங்களின் பின் சசி ரூபாய் 1,50,000 முதலீடு செய்கிறார். அப்போ சசி முதலீடுற 1,50,000, ஆனால் 4 மாதங்களுக்கு பிறகு, இதை யாக வச்சுக்கோங்க, 4 மாதங்களுக்கு பிறகு. ரைட். 4 மாதங்கள் பின் சசி 1,50,000 முதலீடு செய்து வியாபாரத்தை இயங்கி கொண்டனர். வருட முடிவில் கிடைத்த லாபத்தில் 20% வியாபார முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இப்போ வருடத்தில் வர லாபத்தில் 20% என்ன செய்கிறாங்க, பிஸ்னஸை முன்னேற்றத்துக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அதை இவங்களுக்கு பிரித்து கொடுக்கல. ரைட். ஆகவே 20% வியாபாரத்தை முன்னேற்றத்துக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. மீதி உள்ள 80% பிரித்து கொடுக்குறாங்க. முன்னதாக எஞ்சிய லாபம் பயிரப்பட்ட போது சசிக்கு ரூபாய் 32,000 பெற்றார். ரைட். அப்போ சசிக்கு கிடைச்சிற லாபம் கடைசியாக 32,000. ரைட். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட தரவுகள். இது பங்கு லாபம் கேள்வி. ரைட். இது எப்படி செய்கிறன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே ஒரு வருடத்துக்குரிய பங்கு லாபம் தான் பேசப்படுது. ஆகவே கரண் முதலீட்ட காலம் எவ்வளோ, ஒரு வருடம் முடிகிற நேரம் 12 மாதங்களும் என்ன செஞ்சுப்பார், அவர் முதலீட்டுக்காரையே வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரமே ஒரு பணத்தை முதலீடு செய்கிறார். விமலும் என்ன செய்கிறார், வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரமே பணத்தை முதலீடு செய்கிறார். ஆகவே அவரும் 12 மாதங்கள் இந்த முதலீட்டிப்பார். ஆனால் சசி என்ன செய்கிறாரு, 4 மாதங்களுக்கு பிறகு தான் முதலீட்டார். ஆகவே அவர் எத்தனை மாதம் முதலீட்டிப்பார், அவர் 8 மாதம் தான் முதலீட்டிப்பார். ஒரு வருடத்தில் 12 மாதம் அதில் 4 மாதத்துக்கு பிறகு தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆகவே இவருக்கு 8 மாதம். ரைட். அப்போ இப்படி நாங்கள் முதலாவது 3 இதுகளையும் எழுதிட்டு என்ன செய்யலாம்னா சுருக்க வேண்டியதெல்லாம் சுருக்கிக்கொள்ளணும். அப்போ இதில் பாருங்கள் 4 சைஃபர் வெட்டலாம், இதில் 4 சைஃபர், இதில் 4 சைஃபர் வெட்டலாம். அடுத்தது வேறு எதுவும் அதில் சுருக்கல, ஆனால் இதில் சுருக்கலாம். பாருங்கள் 12, 8, இதை 4ஆல் சுருக்கினால் 2, இதை 4ஆல் சுருக்கினால் 3, இதை 4ஆல் சுருக்கினால் 3. இப்போ என்ன செய்யணும்னா இந்த முதலீடையும் இந்த வருடத்தையும் பெருக்கணும். ரைட். பெருக்கினால் இங்கே பேலன்ஸ் சேர்க்கிறது 8, இங்கே 3, ஆக 24க்கு இக்குன்றதுக்கு மேலே எப்போதும். ரைட். 3 பேருக்கும் அந்த விகிதத்தை தான் நான் காண்றேன். அடுத்தது இங்கே 12 தரம் 3 36க்கு, இங்கே 15 தரம் 2 எத்தனை 30. ரைட். இப்போ இதே சுருக்கல்னா சுருக்கிக்குவார். அப்போ இதே சுருக்கலும் தானே, எதால் சுருக்கலாம், 6ஆல் அழகாக சுருக்கலாம். 6ஆல் சுருக்கினால் இது 5, இது 6, இது 4. ஆகவே இவங்களுக்கு ஒரு பங்கு லாபம் பகிரப்பட வேண்டிய வீதம் எப்படின்னால் 4க்கு 6க்கு 5 வீதத்தில் இந்த இவங்களோட லாபங்கள் பகிரப்படணும். அப்போ கரனுக்கு 4 வீதம் லாபம் போகணும், அதாவது மொத்தத்தில் 4 பங்கு கொடுக்கணும். விமனுக்கு 6 பங்கு கொடுக்கணும், சசிக்கு 5 பங்கு கொடுக்கணும். அதாவது மொத்தம் 3 பேருக்கும் எவ்வளோ மொத்தமாக கொடுக்கணும், 4 சக 6 சக 5 எத்தனை 10, 15 பங்கு. அந்த 15 லாபத்தை என்ன செய்யணும், இப்போ 15ஆக பிரிச்சணும். 15ஆக பிரிச்சுட்டால 4 பங்கு என்ன செய்யணும், கரனுக்கு கொடுக்கணும், 6 பங்கு விமலுக்கு கொடுக்கணும், சசிக்கு 5 பங்கு கொடுக்கணும். இதுதான் 3 பேருக்கும் லாபம் பகிரப்பட வேண்டிய விகிதம். ரைட். அப்போ ஒன்றாவது என்ன கேட்குறாங்க, முதலீட்டு காலத்துக்கு ஏற்ப லாபம் பகிரப்பட வேண்டிய விகிதத்தை காண்க. ரைட். இதைத்தான் செஞ்சுக்கணும். கரண், விமல், சசினு 3 பேரையும் போட்டுட்டு அவனோட முதலீடை போட்டுட்டு அதுக்குரிய காலம் 12 மாதம், 12 மாதம் வேறு 8 மாதம்னு போட்டு அதை பெருக்கி, அதாவது முதலீடும் காலத்தையும் பெருக்கணும். பெருக்கிட்டு அதை சுருக்கி எடுக்கணும். சுருக்கினால் 4க்கு 6க்கு 5ன்னு வரணும். ரைட். இப்போ 4க்கு 6க்கு 5ன்னு கண்டுபிடிச்சின்னு சொன்னால் இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட். இதே மீது பெருக்கிறதுக்கு 4க்கு 6க்கு 5க்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. இதே மீது பெருக்கிறதுக்கு ஐடியாவுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. அதை சுருக்கிட்டு பெருக்கிக்கலாம், பெருக்கிட்டு சுருக்கிக்கலாம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபைனல் ஆன்சர் 4க்கு 6க்கு 5 எளிய வடிவுக்கு மாற்றப்படணும். ரைட். ஆகவே 4க்கு 6க்கு 5 இருந்தால் ஒரு 2 மார்க்ஸ் வரணும் ஃபுல்லாக. ரைட். வருட முடிவில் பயிரப்பட்ட லாபத்தை காண்க. ரைட். இப்போ பாருங்கள், இன்னொரு எங்களுக்கு தரவு தந்தீங்க, சசிக்கு கிடைச்ச லாபம் 32,000. சசி கிடைச்ச லாபம் 32,000. அப்போ இந்த 5 பங்கு தானே இது 32,000. இந்த 5 பங்கு தான் இவருக்கு லாபமாக கிடைக்கணும். அந்த 5 பங்கு 32,000. அப்போ எனக்கு 5 பங்கு 32,000 எனக்கு மொத்தம் பகிரப்படுறது எத்தனை, இவருக்கு 5 பங்கு, இவருக்கு 6 பங்கு, இவருக்கு 4 பங்கு. ஆகவே மொத்தம் 4 மாறும் 10, 10 மாறும் 15. 15 பங்கு தான் லாபமாக பகிரப்பட்டிக்கு. ஆகவே 5 பங்கு எனக்கு 32,000, 15 பங்கு எவ்வளோ
இதுதான் எனக்கு மொத்த பகிரப்பட்ட லாபம்ன்றது. ஆகவே பகிரப்பட்ட லாபம்ன்றது ஒரே வரியில் நீங்கள் எழுதுறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், 32,000ன்றது வந்து 5 பங்குகளுக்கு. ஆகவே அது 5ஆல் பிரித்து ஒரு பங்கு எவ்வளோ வரும், அதை எத்தனை நாள் பெருக்கணும், 15 பங்காக பெருக்கணும். இதுதான் 15 இந்த பகிரப்பட்ட லாபம்ன்றது ஒரு வரையில் எழுதலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தொடர்பு எழுதலாங்கன்னா 32,000 வந்து எதுக்கு சமன், 5 பங்குகளுக்கு சமன். ஆகவே உங்களுக்கு 15 பங்குகள் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட். ஆகவே நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு 1வது கேள்வியில் செஞ்ச மாதிரி என்ன செய்யலாம், இதை ஒரு பங்கு எவ்வளோன்னு காணலாம். அப்போ என்ன செய்யலாம், ஒரு பங்கு எவ்வளோன்னு காண்றதுக்கு 32,000 5ஆல் பிரிக்கணும். ஆகவே 15 பங்கு காண்றதுக்கு என்ன செய்யணும், இதை 15ஆல் பெருக்கணும். ஆகவே 32,000 5ஆல் பிரித்ததை 15ஆல் பெருக்கணும். இதுதான் 15 பங்குகள். ரைட். அப்போ இப்படி செஞ்சுக்க மேலும். ரைட். இதை நீங்கள் ஒரே வழியில் எழுதிக்க மேலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட். இது எப்படி செய்யலாம், இந்த 5ஐயும் இந்த 15ஐயும் சுருக்கினால் 3ன்னு வரும். ஆக 3 தர 32 96,000 ரூபான்னு வரும். இதில் ரூபா சம்மந்தப்பட்ட நேரம் கட்டாயம் ரூபா போடணும். அதே நேரம் பின்னுக்கு .2 வைக்கணும். ரைட். இப்படி போடவான 96,000 போட்டு இப்படி கோடு போடவான. ரைட். அப்படி போட்டால் மார்க்ஸ் கொடுக்குவானு. ரைட். முன்னுக்கு ரூபாவுக்கு பதிலாக RSன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பின்னுக்கு தசத்தை வச்சு 2 டாட் வச்சணும். ரைட். அப்படி இருந்தால் மட்டும் மார்க்ஸ் கொடுங்க. ரைட். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் 2 மார்க்ஸை கொடுங்க. ரைட். அப்போ இந்த 32,000 5ஆக பெருக்கிறதுக்கு ரைட் 32,000 5ஆக பெருக்கி இந்த 15ஆக பெருக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். அண்ட் ஃபைனல் ஆன்சர் 96,000க்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 2 மார்க்ஸ். ரைட். அடுத்து சொல்கிறாங்க வியாபாரத்தின் மூலம் கிடைத்த லாபத்தை காண்க. ரைட். அப்போ வியாபாரத்தின் மூலம் கிடைச்ச லாபத்தை காண்றதுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு தந்த தரவு என்னென்றால் 100% என்ன செய்கிறாங்க, 20% வியாபாரத்தை முன்னேற்றத்துக்காக அந்த கம்பெனிகளுக்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி போகிறாங்க. ரைட். அதை வந்து 3 பேர்களுக்கும் பிரித்து கொடுக்கல. மீதியுள்ள 80%, 100ல் 20% வியாபாரத்துக்குனா மீதியுள்ள 80% நாங்கள் என்ன செய்கிறாங்க, 3 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ மீதியுள்ள இந்த 80% தான் இந்த 96,000. மீதியுள்ள 80% தான் 96,000. அப்போ 96,000 தான் எங்களோட 80% தான். எங்களுக்கு கிடைச்ச லாபன்றது வந்து 100% தானே. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆகவே அவங்களுக்கு இது தொடர்பாக எழுதுனா இப்படி 80%ன்றது வந்து 96,000. உங்களுக்கு என்ன வேணும், 100% தான் வேணும். இதுதான் மொத்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருது கம்பெனியில். ரைட். ஆகவே என்ன செய்யலாம், இதை வந்து 96,000 80ஆல் பிரித்து 100ஆல் பெருக்கலாம். ஆகவே இதை என்ன செய்யலாம், இதை 20ஆல் சுருக்கினால் 4, இதை சுருக்கினால் 5. ஆகவே இதை 4ஆல் சுருக்கினால் சொன்னால் 2, 16ல் 4 24,000. ரைட். ஆக 24,000 தர 5 1,20,000 ரூபா. ஆக ரூபா 1,20,000 ரூபா அப்படி இருக்கணும். ரைட். இப்படி இருந்தேன்னு சொன்னால் 3 மார்க்ஸை கொடுங்க. ரைட். 3 மார்க்ஸ் எதுக்குன்றால் இந்த 96,000 பிரதியிடலுக்கு 1 மார்க்ஸ். ரைட். இந்த 96,000 வந்து இங்கே பெறப்பட்ட ஆன்சர் இங்கே பிரதியிடுறதுக்கு. இங்கே உதாரணத்துக்கு ஒரு 80,000 வந்தால் அந்த 80,000 பெறவரெல்லாம் இங்கே போட்டு பிரதிட்டினாலும் அதுக்கு 1 மார்க்ஸ். அது 80ஆக பிரித்து 100ஆக பெருக்கிற ஐடியாவுக்கு 1 மார்க்ஸ். அண்ட் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 3 மார்க்ஸ். ரைட். ஆகவே 1,20,000 மொத்த லாபமாக இவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு கிடைச்சிது. அதில் என்ன செய்கிறாங்க, 96,000 மட்டும்தான், அதாவது மீதியில் 80% மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, 3 பேர்களுக்கு பிரிச்சுக்கிறாங்க. அதில் பிரிச்சத்தில் சசிக்கு கிடைச்சிருது 32,000 ரூபா. மற்ற 2 பேர்ட்டு நாங்கள் இன்னும் காணலை, கேட்டால் மட்டும் ஆன்சரை வழங்குவோம். ரைட். ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, விமல் கணக்கு கிடைத்த லாபத்தை 12% வட்டி வழங்கும் வங்கியில் வைப்பு செய்தார் எனின் ஒரு வருட முடிவு கிடைக்கும் வட்டி அது. ரைட். அப்போ விமலுக்கு கிடைச்சிற சல்லியில் அவர் என்ன செய்கிறார், 12% வருட வட்டி வழங்குகிற ஒரு வங்கியில் வந்து முதலீடு செய்கிறார். அப்போ முதலாவது விமலுக்கு கிடைச்சிற லாபத்தை காணணும். அப்போ லாபத்தை காணுறது உங்களுக்கு தெரியும், 3 பேருக்கும் மொத்தமாக பரப்பட போகிறது வந்து 96,000. ரைட். அந்த 96,000 எத்தனை பங்குகளுக்கு சமன், இவருக்கு 4 பங்கு, கரனுக்கு 4 பங்கு போகணும், விமலுக்கு 6 பங்கு போகணும், சசிக்கு 5 பங்கு போகணும். மொத்தம் 15 பங்குகளாக இது பிரிக்கப்படணும். அந்த 15ஆக பிரித்து அதில் 6 பங்கு என்ன செய்யணும், விமலுக்கு வழங்கப்படணும். ஆக விமலுக்கு கிடைச்சிறது எவ்வளோ, விமலுக்கு கிடைச்சிறது 96,000 முதலாவது 15 பங்குகளாக பிரிச்சிடும்.
ரைட். என்னால் இவருக்கு 4, இவருக்கு 6, இவருக்கு 5 ஆக 15 பிரிச்சிடும். அதில் என்ன செய்யணும், விமலுக்கு 6 பங்காக கொடுக்கணும். ஆகவே விமல் தர 6. ஆகவே இதை சுருக்கினு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை 3ஆல் சுருக்கினால் 5, இதை 3 சுருக்கினால் 2ன்னு வரும். ஆகவே இது 5ஆல் சுருக்கலாம். 1 46ல் 9, 10ல் 2, 19,200 தர 2ன்னு வரும். ஆகவே இதில் 38,400 ரூபாய் இவருக்கு என்ன செய்யும், இவருக்கு பங்கு லாபமாக கிடைக்கும். ரைட். வருட முடிவில் இந்த 38,400 தான் என்ன செய்கிறாரு, 12% வட்டி தர ஒரு கம்பெனியில் வங்கியில் வந்து முதலீடு செய்கிறாரு. அப்போ அதோட வட்டி எவ்வளோ, வட்டி வந்து அவருக்கு கிடைச்சிருது, வட்டி வந்து 100 ரூபா முதலீட்டால் அவருக்கு 12 ரூபா வட்டி கிடைச்சி ஒரு வருஷத்தில். ஆனால் இவர் முதலீடுறது எவ்வளோ, 38,400 ரூபா. ஆக இதை சுருக்கினால் 0 வரும். ஆக 384 தர 12. இப்போ இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றா 10 பெருக்கிறேன் நான் 3840, 2 பெருக்கிறேன் என்றால் 8, 16 1 மிச்சம் 7. ஆகவே என்ன வரும், 8, 10 0 1 மிச்சம் 15 1 16 3 4. ஆகவே ரூபா 4,608 ரூபா. ரைட். இவருக்கு என்ன செய்யும், வருட முடிவில் வட்டியாக கிடைக்கும். ரைட். இப்படி செஞ்சிருந்தேன்னு சொன்னால் இந்த 38,400 கண்டுபிடிச்ச ஒரு மார்க்ஸ், அந்த 38,400 100க்கு 12 தர 38,400 போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ், அண்ட் ஃபைனல் ஆன்சர் 4,608 ரூபான்றதுக்கு ஒரு மார்க்ஸ். இதை கட்டாயம் ரூபாக்கள் இருக்கணும் எல்லாத்துலேயும், அப்படிலாட்டி மார்க்ஸ் கொடுக்க வேணாம். ஆகவே மொத்தம் 10க்கு எத்தனைன்னு பாருங்கள்.